எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. மனோகரி மூஞ்சில் வந்து கறி பூசிட்டாங்க. நம்ம சுடர் வந்து வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. மனோகரி வந்து யோசிக்கிறாங்க, பசங்களை ஜெயிக்க விட்டா பெரிய பிரச்சனையாயிடும். பசங்களை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்கள வந்து தோக்கடிச்சே ஆகணும். சுடர் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னமோ ஒன்று முயற்சி பண்ணுவா. அதை தவிடுபடி ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், யோசி மனோகரி யோசி மனோகரி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப நம்ம டைரெக்டாக வந்து பேசலாம் முடியாது. ஏன்னா எழில் வந்து இருக்கான். அப்போனா அவங்க இந்த காம்படிஷனில் எதை வச்சு கலந்துக்க போகிறாங்களோ அந்த பொருள் சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக தோக்க தானே போகிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட் அபியோட பொருளை வந்து ஏதாவது வந்து கிழிச்சு விட்ருவோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ரோஸ் கலரில் ஏதோ ஒன்று துணி மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபி இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த துணியை வந்து மனோகரி வந்து கண்ணா அப்படின்னான்னு கிழிச்சு விட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் சுதர் வந்து யோசிக்கிறாங்க, நிச்சயம் அபியும் கவினும் மட்டும்தான் வந்து காம்படிஷன்லேயே வந்து ஸ்டாராக வந்து ஜொலிப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அபிக்கு சிறப்பாக செஞ்சாச்சு, கவினுக்கு என்ன பண்ணலாம், கவினை வந்து தோக்கடிக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது வரையறதுக்கு வந்து ஒரு டயக்ராம் மாதிரி வரையறதுக்கு ஒரு பேப்பர் சார்ட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே கலர் கலராக வந்து பெயிண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல அவங்க தந்திரமான முறையில் வரையறதுக்கு இந்த பொருள்லாம் இல்லாமல் தூக்கி எறிஞ்சிட்டா நிச்சயம் அவன் வேறு ஏதாவது பொருளை வாங்கி வச்சு வரைஞ்சிருவான், கலக்கிடுவான், ஜெயிச்சிருவான். இப்போ என்ன பண்ணுறது, பசங்க யாருமே ஜெயிக்கக்கூடாது, ஒரு பாயிண்ட் கூட எடுக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் மட்டும் மனோகரி தெளிவாக இருக்கறனால அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் வந்து சார்ட்டில் வந்து கண்ணா அப்படின்னான்னு கோலம் வைக்கிற மாதிரி புள்ளி வந்து தள்ளி தள்ளி வச்சிடுறாங்க. அந்த இடத்துல இதை வச்சு சுருட்டி வச்சுட்டா யாருக்குமே தெரியாது. கடைசி நேரத்தில் வந்து இந்த சேட்டை விரித்து பார்த்தா அவனுக்கு இன்ப அதிர்ச்சி ஆக போகுதுன்னு மனோகரி வந்து யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம வந்து காவியாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க வேணாம், ஸ்டேஜில் ஏறுறதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, சூப்பராக வந்து பாடு அப்படின்னு சொன்னாலே போதும். அவளால் சத்தியமாக மைக்கு முன்னாடி பேசக்கூட முடியாது, அப்புறம் எங்கேருந்து பாடுறதுங்கிற மாதிரி மனோகரி வந்து திட்டம் போட்டிருக்காங்க. நம்ம அபி வந்து சுடரை வந்து பார்க்குறாங்க. சரி, காம்படிஷன் ஆரம்பிக்க போது நம்ம கொண்டு வந்தது எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதுக்காக வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அபி வந்து யோசிக்கிறாங்க, அந்த ட்ரெஸ்லாம் வந்து கிழிஞ்சிருக்கிறத பார்த்தோன்னா பேரதிர்ச்சி ஆயிடுறாங்க. பக்கத்தில் இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி வந்து இப்போ தான் வந்து பார்க்குறாங்க. சுடருக்கு வந்து ஆர்வமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ எப்படி இருந்தாலும் வந்து பசங்களை வந்து ஜெயிக்க வைக்கிற, ஒன்றால் மட்டும்தான் முடியும், பசங்க வீட்டில் தான் இருக்கணும்னு இந்துமதியும் ஆசைப்படுவாங்க, எழிலும் அப்படி தான் ஆசைப்படுவாங்க. கனகவல்லி பாட்டி வந்து பசங்க மேலே அன்பை வந்து கொட்டி கொட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப தான் ட்ரெஸ்ஸும் கிழிஞ்ச விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சுடர்கிட்ட இவ்வளோ நேரம் வந்து இந்துமதி பக்கத்தில் தானே இருந்தாங்க, இப்போ எங்கே போனாங்க, ஆமாம் அபி வரப்போ நான் பக்கத்தில் தெரியணும்னா இல்லையான்னு கேட்டிருவியா, அதனால தான் மறைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ போ, நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன்னு நம்ம இந்துமதி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீ போமா நான் ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அபி போனதுக்கப்புறம் என்னங்க பசங்க இருக்கிறப்ப வந்து நீங்கள் வரல, என்னை பார்த்துட்டா வந்து இந்துமதி ஞாபகம் வந்துடும், அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் தள்ளி நின்று ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சும்மா காச்சும் வந்து பொய் சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்கிட்ட அதுவும் நல்ல யோசனை தான், இப்போ என்ன பண்ணலாம், நீ வந்து டைலரிங் தான் உனக்கு நல்லா தெரியும் இல்லை, அது எப்படி உங்களுக்கு தெரியும், நான் தான் தைக்கும் போது பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இல்லைம்மா நான் வீட்டுக்கு எதார்த்தமாக வந்தப்போ ஒரு நாள் தைச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த துணியில் வந்து வேறு ஒரு காம்பினேஷன் கலரில் வந்து தைச்சிருன்னு வச்சுக்கேன் சூப்பராகிடும்ல, இப்போ ரோஸ் கலருக்கு டார்க் ப்ளூ கலர் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும், இந்த துணியை வந்து தைச்சிருன்னொன்னே அப்படியே தைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சூடர் அதே மாதிரி காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம அபி வந்து சூப்பராக வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து சேட்டை வந்து யதார்த்தமாக விரிக்கும் போது அங்கே வந்து புள்ளி வச்சு இது மாதிரி கோலம் போட்ட மாதிரி இருக்குது பெயிண்ட்லேயே, இதை வச்சு என்னடா பண்ணுறது, பெயிண்ட்டும் எல்லாம் வீணாக போச்சு, இதை கையில் வச்சு தான் அப்ளை பண்ணி ஏதாவது ஒரு ஓவியம் மாதிரி வரையணும் அப்படின்னு வந்து நம்ம இந்துமதி வந்து சொல்கிறாங்க நம்ம சுடர்கிட்ட. அதே மாதிரி உன்னால் என்ன முடியுமோ வர கவின், உன்னோட கையே வரையும்ப்பா, இந்த கையை வச்சே வந்து இந்த இருக்கிற பெயிண்ட் வச்சு ஏதாவது உன்னால் முடிஞ்சதை வர, தோத்திரம் மட்டும் கூடாது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து சொன்னதுனால அப்படியே வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. வரைய வரைய அவங்க அம்மாவோட ஃபோட்டோவே வந்துடுது அந்த இடத்துல கவின் கையால். எப்படி இருந்தாலும் கவின்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அபி சாதிச்ச அளவுலாம் சாதிக்க முடியாது, ஏன்னா அது எல்லாத்தையும் மோசமாக்குனது நான் தானேன்னு மனோகரி வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு யாரும் இல்லை, நம்ம கவின் தான் அப்படின்னு சொன்னோன்னே இன்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும். ஒரு பக்கம் வந்து மனோகரி எப்படா அது சாத்தியமாச்சு, அப்படி என்னதான் வரைஞ்சாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அப்பா நீங்களே பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது
எழில் வந்து இந்துமதி ஃபோட்டோ வந்து பார்த்துடுறாங்க. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து கவினை வந்து ஹக் பண்ணுறாங்க. இப்போ போட்டியில் வந்து கவின் ஒரு பாயிண்ட்டு, அபி ஒரு பாயிண்ட் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க.